ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான விலாக் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுலேருந்து டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சு ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படா அந்த சனி ஞாயிறு வரும்னு தான் எனக்கு தோணும். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹேருக்கு சீயக்காய் பொடி தேய்க்கலான்னு சொல்லிட்டு நாம் ரெடி பண்ணுற ஹெர்பல் சீயக்காய் பொடியை எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தலைக்கு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டேன். தண்ணிக்கு பதிலாக நம்ம கஞ்சி சேர்த்து கூட பண்ணலாம். ஹேரை சரியாக பராமரிக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேலைன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு கீரை வந்து உருவிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக எங்கள் கிராமத்து முறையில் புளிச்சக்கீரை சட்னி செய்ய போகிறேன். நிறைய பேர் இது கேட்டுகிட்டே இருந்தீங்க. வாங்க அந்த ரெசிபி வந்து இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீயக்காய் பொடி போட்டதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் கடாயில் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நாம் இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை விடவே நம்ம இந்த வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு கத்தை புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னாலும் புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் வேர்க்கடலை வந்து கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அலசி வச்ச புளிச்சக்கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரையில் 2 வகை இருக்குது. இது வந்து நார்மல் புளிச்சக்கீரை. இன்னொரு புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா செம்புளிச்சன்னு சொல்லுவாங்க. அதை போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம தோட்டத்தில் வந்து எதுவுமே பண்ணலை. அதனால் இந்த கீரை தான் எனக்கு கிடச்சிச்சு. டக்குன்னு சரி இதிலே செஞ்சலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். புளிச்சக்கீரையும் கடலக்கொட்டையும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து வடித்து வச்சுக்கலாம். புளிச்சக்கீரை வேக ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு 10 நிமிஷம் போல் தான் டைம் எடுத்துக்கும். அதிக நேரம் நம்ம விடக்கூடாது. அதே கடாயை வந்து அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து வரமிளகாய் போட்டுட்டு சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த சட்னிக்கு கருவேப்பிலை போடணும். எந்த அளவுக்கு கருவேப்பிலை போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 பழம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு சில பேர் வந்து தக்காளி போட மாட்டாங்க. ஆனால் தக்காளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, கடலக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா வறுக்காத தான் சேர்த்துக்கணும். பச்சை காயிலேருந்து உரிச்சு சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம வறுக்காத காய வச்ச கடலக்கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதை கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த இந்த வேர்க்கடலையும் அந்த புளிச்சக்கீரையும் சேர்த்து இதுலேயே 1 நிமிஷம் போல் நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறத விடவே அம்மிக்கல்லில் நான் ஆட்டுக்கல் ஆட்டினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் உரல்கல்லில் தான் ஆட்ட போகிறேன். கல்யாணம் ஆன புதுசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து நான் இதில் தான் ஆட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மிக்சி வந்ததுலேருந்து கொஞ்சம் சலுப்பாயிடுச்சு. ஆனால் அத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் உரலுக்கல்ல தான் ஆட்டுவாங்க. நான் வைக்கிற குழம்பை விடவே அவங்க செய்கிற குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உரலுக்கல்லை நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம வணக்கி கொண்டு வந்த எல்லா பொருளையுமே இதில் போட்டு ஆட்டிக்கலாம். கரண்டியில் ஏன் தள்ளன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அதை வந்து தள்ள முடியல. அதனால் கொஞ்சம் கரண்டியில் தள்ளி விட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையிலே தள்ளிவிட ஆரம்பிச்சிட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா உரல் ஏதோ சட்னி ஆட்டினாங்க அப்படின்னா அம்மா எனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு போய் கையை நீட்டி வாங்கி சாப்பிட்டுட்ருப்பேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி என் குழந்தைங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க. உரலில் ஆட்டுறதுமே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஆனால் டைம் இல்லாததுனால அதில் ஆட்டவே முடியலை. ரொம்பவே சூப்பராக சட்னி ஆட்டியாச்சு பாருங்கள். சட்னி ஆட்டுறதை விடவே அந்த வலிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழவிக்கல்லை சுற்றி வலிக்கிறது ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். கடைசியாக ஆட்டி முடிச்சாச்சு. இனி வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்றது தான். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் வந்துட்டு சாப்பிட்டுட்டேன். புளிச்சக்கீரையை வந்து நான் கடைஞ்சி மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னா இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கேன். அதில் வந்து சோப் பேஸ்லாம் நமக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. சரி அதை வச்சு நம்ம ஒரு 6 வகையான சோப்பு செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதில் வேணும்னா ஒரு ரிங்கு ஸ்டாண்டு வச்சுக்கலாம், இல்லைனா வேணான்னா விட்டுடலாம். நான் வந்து அதில் ஒரு ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கடாயை வச்சுட்டேன். அது ஹீட் ஆகிற கேப்பில் வந்து நம்ம சோப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி சோப்பு. ஏன்னா கிராமத்தில் அதுதான் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். குப்பையாக இருக்கிற மேனியை கூடமே ரொம்பவே சூப்பராக வந்து
மினு மினுன்னு ஆக்கிடும். அதனால் அதுக்கு பேர் வந்து குப்பை மேனின்னு சொல்லுவாங்க. சொறி சிரங்குக்கெலாம் ரொம்பவே நல்லது. தேவையான அளவுக்கு குப்பை மேனி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு மாவு. இந்த நலுங்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எனக்கு அனுப்பி விட்டது தான். வந்தோடனே யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஹோம்மேடாக கொஞ்சம் பொருள்லாம் செய்யணுன்னு ரொம்ப ஆசை. நிறைய டைம் நான் ட்ரை பண்ணி செஞ்சும் பார்த்துருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் டைம் இல்லாதனால எதுவுமே என்னால் ரெடி பண்ண முடியலை. ஆல்ரெடி தேங்காயும் காஸ்டிக் சோடாவும் வச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சோப்லாம் ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். சோப்பு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என்னால் என்னென்ன முடியுமோ அவ்வளோ வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன். என்கிட்ட என்னென்ன திறமை இருக்குதுன்னு உங்ககிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கத்தாழை எடுத்துக்கிட்டேன். இது 3ஐயும் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். எக்காரணத்தை கொண்டும் இதில் வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் ஒரு சோப்பு வந்து 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு பேஸாக இல்லாமல், அதாவது கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பவுடராக இருக்கிற மாதிரி சோப் பேஸ். நான் வந்து கட்டி சோப் பேஸ் வாங்கலை, இந்த மாதிரி தூளாக இருக்கிறதா எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடான கடாயில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிலட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து சூடு பண்ணாமல் தண்ணியில் இந்த மாதிரி வச்சு ஹீட் பண்ணணும். தண்ணி நல்லா சூடாக இந்த சோப் பேஸுமே நல்லா வந்து ஹீட் ஆகி உருகிடும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை வந்து நல்லா கரைச்சிடணும். பியூர் சோப் பேஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பால் கலரில் தான் இருக்கும். கலப்படமான சோப் பேஸ் அப்படின்னா அது வந்து உருக எல்லோ கலரில் வந்துடும். நம்ம வாங்குகிற சோப் பேஸ் வந்துட்டு ஒரிஜினலாக இல்லை வந்துட்டு கலப்படமானு சொல்லிட்டு இந்த மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோப் பேஸ் வந்து நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச குப்பை மேனி வந்து இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம புளிஞ்செடுத்து சாறு மட்டுமே வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் நான் எதுவும் சேர்த்துக்கல. ஆனால் ஃப்ளேவருக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சோப்புனாவே கொஞ்சம் வாசனையாக இருந்தால் தான் பிடிக்கும். நாமனா ஓகே, குழந்தைங்க வந்து வாசனையாக இருந்தால் தான் போட்டுக்குவாங்க. அதனால் கலருக்கு வந்து எதுவும் போட்டுக்கலாம். வாசனைக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து மோல்டில் ஊற்றி வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயின் சோப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பாராவே எனக்கு கிடச்சிருச்சு. சரி வந்துட்டு அதை கட் பண்ணி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு சாக்லேட் மாதிரி இருந்துச்சு. அதனால் கட் பண்ண ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சோப்புமே 100 கிராம் அளவுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இது வந்துட்டு ஒரு 115 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பெருசாக ஒன்றும் ப்ராசஸ் நமக்கு கிடையாது. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ரெட் ஒயின் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு க்ளோ கொடுக்கும். இன்ஸ்டன்ட் ஸ்கின் க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரெட் ஒயின் சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படியே பாருங்கள், கட் பண்ண எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுவுமே டபுள் பாயிலட் மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். நாம் செய்கிற சோப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் பாயிலட் மெத்தடில் தான் செய்கிறோம். இது வந்து பாருங்கள், போட்டோடனே ரொம்பவே சூப்பராக கரைஞ்சிடுது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை வேணாலும் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் பாதாம் ஆயில் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் ஒயின் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சோப்போட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா. ஏன்னா இப்போ கிடைக்கிற சோப்பெல்லாம் வந்துட்டு ஹெர்பல்ஸாக செய்கிறதுனாலே எல்லா இடத்துலையுமே ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ரெட் ஒயின் அப்படிங்கும் போது அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதனால் எல்லா இடத்துலையுமே இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். 180 ரூபா சோப்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதில் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி தான் நான். பாருங்கள், அந்த சோப் பேஸ் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ரெட் ஒயின் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு கிண்டுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு கலர் எதுவும் தேவையில்லை. ஏன்னா ரெட் ஒயின் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால இது வந்து கலர்ஃபுல்லாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றிடலாம். இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டு கட்டியாயிடும். ஏன்னா தண்ணி மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கட்டியாயிடும். மற்ற சோப்பெல்லாம் கட்டியாக எப்படியுமே வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஆகும். அடுத்த சோப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து ஒரு 100-110 கிராம் அளவுக்கு நான் வந்துட்டு சோப் பேஸ் எடுத்துக்கிறேன். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சோப்புங்க இது. இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் சோப்பு. சார்கோல் பவுடர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வகையான கறி தான். அந்த பவுடர்லேருந்து செய்கிறது அந்த சோப்பு. 100 கிராம் சோப் பேஸ் எடுத்து நல்லா அது உருக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த கறித்தூள் சேர்த்துக்கலாம். சார்கோல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்காக
எந்த ஃப்ளேவர் நமக்கு பிடிக்குதோ அதோட ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராகவே செட் ஆகிடும். ரொம்பவே ஆயிலாக இருக்குது ஃபேஸ் அப்படின்னா அவங்க வந்து இந்த சோப்பு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஸ்கின்னை வந்து பிரைட்டாகவும் ஒயிட்டாகவும் இது வச்சுக்கும். ஆனால் இது வந்து ரெகுலர் யூஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது வெளியில் கிளம்புறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமு, இல்லைன்னா நம்ம ஃபேஸில் வந்து ரொம்பவே ஆயிலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற டைமில் மட்டும்தான் இந்த சோப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக எண்ணெய் பசையெல்லாம் கிளியர் பண்ணுது. நிறைய பேத்துக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கும், அவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு சோப்பு தான். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகிற சோப்பில் இதுவும் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை சோப்பு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சோப்பு தான். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கத்தாழையை எடுத்து அதை ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸ்கின் அலர்ஜி, முகப்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. 100 கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்து அதை ஹீட் பண்ணியாச்சு. வேணுங்கிற அளவுக்கு நம்ம கத்தாழையை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ஜூஸ் எடுத்தாச்சு. அந்த சோப் பேஸில் வந்து இந்த கத்தாழை ஜூஸை நல்லா சேர்த்துட்டு கலந்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் எதுவுமே நேச்சுரலாகவே தேவையில்லை. ஏன்னா ஆலோவேரா அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் கலரு. நான் செய்கிற சோப்பில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. வாசனைக்காக மட்டும் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் வந்து மோடில் ஊற்றிட்டேன். இதுவரையும் நம்ம 4 சோப் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக 4 சோப் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது சோப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பீட்ரூட் சோப் தான் செய்ய போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக இந்த ரெட் ஒயின் சோப்பு பேஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட நார்மல் வந்து சோப் பேஸும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது வந்து ஹீட் ஆகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அடுப்பு இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சோப் பேஸ் வந்து நம்ம கரைக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சில்வரில் தான் இருக்கணும், அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது. பீட்ரூட் கூட கொஞ்சமாக நான் கத்தாழை எடுத்துக்கிறேன். பீட்ரூட்டும் கத்தாழையும் மட்டுமே சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். நல்லா அரைச்சி கொண்டு வர போகிறேன். அந்த கேப்பில் வந்து அம்மா நான் கிண்டுறேன்னு சொல்லிட்டு ஜெய்குட்டி வந்து அந்த சோப் பேஸை நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தான். பாருங்கள், பீட்ரூட்டை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கரைஞ்ச சோப் பேஸில் வந்துட்டு நம்ம அரைச்ச பீட்ரூட்டை வந்து ஜூஸ் மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலர் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற கலர்லேயே நமக்கு சோப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம செய்கிறது ஒரு கலராக இருக்கும், நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் அது செட் ஆனதுக்கப்புறம் எடுக்கும்போது அது ஒரு கலரில் இருக்கும். கடைசியாக இதுக்கும் ஃப்ளேவருக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் சேர்த்துட்டு இதுலேயும் மோடில் ஊற்றியாச்சு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு. சரி, அதையும் வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் வந்துட்டு ஊற்றி வச்சுருந்தேன். எல்லாமே காசு தானே, அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவுமே டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குல்ல, ஆனால் டம்ளரில் ஊற்றும் போது பாருங்கள் எப்படி லேயராக வருதுன்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6வது சோப்பு, கடைசியாக ஒரு சோப்பு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நலுங்கு மாவு சோப்பு தான். இதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு சோப் பேஸ் எடுத்துட்டேன். சோப் பேஸ் நல்லா உருகுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கத்தாழை ஜூஸு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நலுங்கு மாவு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து சோப்பு சேல்ஸ் பண்ணுங்கிற ஐடியா இல்லை, ஆனால் நலுங்கு மாவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அதனால் அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் தான் கொஞ்சம் டிலே. என்னால் என்னென்ன முடியுமோ நான் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். சோப் பேஸ் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கத்தாழை, 1 ஸ்பூன் அளவுக்கு நலுங்கு மாவு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலையும் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. அதையும் மோடில் ஊற்றிடலாம். மோடில் ஊற்றி மீதி இருந்ததை வழக்கம் போல் நம்ம ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி வச்சாச்சு. இந்த சோப்பெலாம் வந்து செட் ஆக எப்படியும் ஒரு 2 மணி நேரம் போல் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகட்டும். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதுலேருந்து நம்ம இன்னும் கலர் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் நான் போடலை. இதெல்லாம் செட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் இந்த சோப்பில் தான் நாங்கள் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சோப்பெலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி சோப்பு பாருங்கள், டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து ரெட் ஒயின் சோப்பு. ரெட் ஒயின் சோப்பு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஜெய்குட்டி வந்துட்டான். அம்மாம்மா நான் எடுக்கிறேம்மா எல்லா சோப்பையும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டேன். அவன் உடனே எல்லா சோப்பும் மோட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சார்கோல் சோப்புலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் பீட்ரூட் சோப்பு. நான் சொன்னல, பீட்ரூட் வந்து பார்க்க நம்ம செய்யும் போது ஒரு கலரில் இருக்கும், எடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு கலரில் இருக்குது பாருங்கள்.
மக்கள் ஆனால் அந்த நேச்சுரல் கலரை லைக் பண்ணுறதில்ல. எப்பயுமே எது வாங்கினாலும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்குது. அதனாலே வந்துட்டு கலருக்காக நிறைய வந்துட்டு ஃபுட் கலர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. நேச்சுரல் கொஞ்சம் விரும்புனீங்க அப்படின்னா என்ன கலர் இருக்கோ அதே ஓனில் அவங்களும் கொடுப்பாங்க. பாருங்கள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்குட்டி வந்து நான் ரெட் ஒயின் சோப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிட்டான். குட்டி மாவுக்கு வந்து நலுங்கு மாவு, நானும் அதே எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்கோலா, ஏன்னா அவருக்கு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலாக இருக்கும். அதனால் அவருக்கு வந்துட்டு அந்த கருப்பு சோப்பே கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். பாருங்கள் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். சும்மா லைட்டாக தான் கையில் வந்துட்டு தேய்ச்சேன். நுர பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. ஆனால் நம்ம இது நல்லா இன்னும் தேய்ச்சோம் அப்படின்னா சோப்பு இன்னும் சூப்பராக நுர வருது. ரொம்பவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. காஸ்டிக் சோடாவில் யூஸ் பண்ணும் போது நம்ம 40 நாள் வந்து அந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி சோப் பேஸ் வச்சு நம்ம செய்யும் போது நம்ம செஞ்சு செட் ஆன உடனே நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் பேஸில் நம்ம வந்து ஹெர்பல்ஸு அதுக்கப்புறம் நேச்சுரல் மூலிகை பொருளெல்லாம் போடுறதுனால இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மதிப்பு ரொம்ப அதிகம்தான். பாருங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு சோப்பில் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஜெய்குட்டிக்கெலாம் ரொம்பவே சோப்பு பிடிச்சி போச்சுங்க. சோப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஃபேஸுமே கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு நல்லா இருந்துச்சு. நம்ம சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலுமே எல்லா சோப்புமே நல்லா தான் இருக்குது. அதில் வந்து ஹெர்பல்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது வந்து உடம்புக்கு நல்லது தான். அம்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கேட்டாங்க. சரின்ட்டு வீட்டில் தேடி பார்த்தேன், அவல் இருந்துச்சு. சரி அவலை வச்சு ஏதாவது ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு அவல் சேர்த்துடலாம். அவளை வந்துட்டு அந்த நெய்யில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவளை வந்து நெய்யில் வறுக்கும் போது. வறுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். நெய் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்வீட் பிடிக்கும். நெய் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்து அதில் வந்து நம்ம வறுத்துக்கலாம். தேங்காவும் முந்திரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவல் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் வந்து 2 ஏலக்காய், நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. நாட்டு சக்கரை வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த உருண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சக்கரை வேண்டாம், வெல்லம் ஏதோ சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவளை மட்டுமே நீங்கள் பவுட்ரு பண்ணுறதா இருந்தாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரையும் அவளையும் 2யும் சேர்த்து தான் நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த பேன்லேயே வந்து கொஞ்சம் வந்து நெய், அது கூட வந்து முந்திரி தேங்காய்லாம் இருந்துச்சுல அதிலே நம்ம வந்து இந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு ஆற வச்சா பால் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதை உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சூப்பரான அவல் லட்டு ரெடி. நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்புவாங்க. இந்த வீக்கில் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடும் அனைவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கப்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா, நந்தகுமார், மணி, மஹி இவங்களுக்கு ஹாப்பி வெட்டிங் டே. ஹார்டின், ஜான்சன், கணேசன் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரியா, சௌமியா, அப்புறம் கௌசல்யா இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹாய்ங்க. ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நேம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் அதில் சொல்ல முடியல அப்படின்னா வருத்தப்படாதீங்க, நான் லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.